بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மௌலிது ஒரு ஆய்வு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த கர்நாடகா மாநிலத்தில், அதுவும் இந்த சிமோகாவில் இதுதான் என்னுடைய முதல் உரை என்பதால் அந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. மௌலிதை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை போய் ஆய்ந்து ரொம்ப சிந்தித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அது ஒன்றும் திருமறை குர்ஆனோ நபி மொழியோ கிடையாது. ஏன் நம்ம அப்படி ஒரு தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம்னு சொன்னா, அது ஏதோ குர்ஆனை போன்ற ஒரு முக்கிய இடத்தை பெற்றுவிட்டதால், இஸ்லாத்தில் மிக முக்கியமான அங்கமாக இன்றைக்கு மௌலிதுகள் விளங்கப்படுவதால், அதை பற்றி நாம் வரிந்து கட்டி கொண்டு விளக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் இந்த மௌலிது உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா, உங்க மாநிலத்தில், இந்த கர்நாடகா மாநிலத்தில் கூட எந்த ஒரு கல்யாணமாக இருந்தாலும் மௌலிது ஓதாமல் அப்படி ஒரு கல்யாணமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே நடைபெறுவதாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு புதுவீடு புகுவிழாவாக இருந்தாலும் சரி, திருமணங்கள் போன்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இந்த மௌலிதை ஓதினால்தான் அது ஏதோ பரக்கத் கிடைப்பது போல மக்கள் இந்த கர்நாடகா மாநிலத்தில் அதிகமாக செய்து வருகிறார்கள் போல இருக்கிறது. அதனாலதான் இது பற்றி மக்கள், முஸ்லீம்கள் மத்தியில் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு. முதலில் மௌலிது என்றால் என்ன? அது நிச்சயமாக இறை வேதம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன் இருக்குல்ல, திருமறை குர்ஆன் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனால் அருளப்பட்டது. நபி வழி என்பது அந்த திருமறை குர்ஆனை செயல் வடிவம் காட்டினார்கள் நபிகள் பெருமானார். அதான் நபி வழிங்கிறது. இந்த இரண்டிற்கும், இது மௌலிதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எதனாச்சும் ஒரு இடத்துல இந்த மௌலிதை பற்றி எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா குர்ஆன்ல? நபி வழியில எந்த ஒரு இடத்துலயாவது என்னைக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தினம் இந்த வீட்டில் போய் இப்ராஹிம் நபி மீது ஒரு மௌலிதை ஓதினார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இதற்கு நீங்கள் ஒரு வகையான ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். பெரிய பெரிய அஜர்த்தை போய் நீங்க கேளுங்க. இந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரிய ஷேக், அஜர்த், யாரையெல்லாம் பெரிய அஜர்த்து மக்கள் நம்புறாங்களோ, அல்லது உங்க பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இமாம், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. தொழணுமான்னு கேளுங்க. ஐவேளை தொழணுமான்னு கேளுங்க. ஆமா தொழணும் பாரு. அது என்ன ஆதார அஜர்த்துன்னு கேளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அக்மிஸ் ஸலாத் அப்படிங்கிறான் அல்லாஹ். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவது முஃமின்கள் மீது கடமை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படிம்பாங்க. தொழாட்டி நரகம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படிம்பாங்க. தொழுதா சொர்க்கம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல வந்து டக் டக் டக்னு எடுத்துருவாங்க. அது நோன்பு வைக்கிறது கடமையான கேளுங்க. ஆமா நோன்பு வைக்கிறது கடமை தான். குத்திபா அலைக்கும் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல அப்படிம்பாங்க. ஹஜ், ஜகாத், இது எதனாலும் நீங்க கேளுங்க, உடனடியாக அதுக்கு ஆதாரப்பூர்வமா டக் டக்னு எடுத்துருவாங்க. இப்படி கேட்டுட்டு இதை நீங்க மௌலிது ஓத கடமையான கேளுங்க. ஆமா கடமைம்பாங்க. அது என்ன ஆதாரம்? அது வந்து அவுலியாக்கள், முன்னோர்கள், நாதாக்கள்பாங்க. அதுல விளங்கலாம். அது பக்கா பிராடர். தொழுகைக்கு ஆதாரம் கேட்கும் பொழுது உடனடியாக தந்த அஜர்த்துமாறு, நோம்புக்கு ஆதாரம் கேட்கும் பொழுது உடனடியாக தந்த அஜர்த்துமாறு, மௌலிதுன்னு சரியா அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, ஆதாரம் காட்ட முடியல. மௌலிதுங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு பாட்டு. இஸ்லாத்தில் வணக்க வழிபாடுகள் இருப்பது போல மௌலிது ஒன்றும் ஒரு வணக்கமோ இபாதத்தே கிடையாது. பாட்டுக்கு இஸ்லாத்தில் முக்கியத்துவம் இருக்கிறதா?
நிச்சயமா கிடையாது. பாட்டுக்கு இஸ்லாத்துல முக்கியத்துவமே கிடையாது. திருமலை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சூரத் யாசின் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமா அல்லம்னாஹு ஷிஅர ஒமா யம்பகி லஹு இன்னஹு இல்லா ذிக்ருன் வ குர்ஆனும் முபீன். சூரத் யாசின்ல வருது. இந்த முகமது நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. முஸ்லிம்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, மௌலித் என்பது ஏதோ குர்ஆனை போன்றும் அது ஏதோ முக்கியமான வணக்க வழிபாடுகளில் உள்ளது போன்று முஸ்லிம்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திருமறை குர்ஆனிலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடல்களை கற்றுக் கொடுக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன் அப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்ன, ஏன் அப்படி சொல்றான்னு சொன்னா, பாடல்கள் ஒரு வணக்க வழிபாடாக ஆக முடியாது. பாட்டு வணக்கமாக முடியுமா? நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் நம்ம சொல்றோம். மூணுல அஸ்ஸலாமு அலைக்கும் தானே வருது. அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாஇ அப்படிதான் படிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாஇ, இது மூணுல இப்படி வருது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்க சொல்லும் பொழுது இதுல என்ன தவறு வந்துச்சு, சலாம் தானே சொல்றோம் அப்படிம்பாங்க. யா நபி சலாம் அலைக்கும் இருக்கு, யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி. கேள்வி பார்க்கும் பொழுது யா நபி ஸலாம் அலைக்கும் சொன்னா தப்பா, நம்ம சலாம் தானே சொல்றோம், இதை கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் இருக்கலாம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி தந்தார்களோ அப்படித்தான் சொல்ல வேண்டும். அது முதல்ல நீங்க விளங்கணும். சலாத்தை நம்ம இஷ்டப்படி சொல்லிட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. ஒரு ஆள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சந்திச்சா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லுங்க, இது ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தது. பதில் சொல்லக்கூடிய ஆளு வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொல்லணும். அதே மாதிரி ஒருவர் தும்பி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. பிறகு பக்கத்தில் இருக்க ஆளு ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லணும். பிறகு மீண்டும் தும்மியவர் யஹ்திக்குமுல்லாஹ் வ யுஸ்லிஹ் பாலக்கும், இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்தது. ஏன் பாத்ரூம்குள்ள போகும்பொழுது கூட அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுத்தி வல் கபாயித் அப்படிங்கிற துஆவை சொல்லிட்டு போங்க. வெளியே வரும்பொழுது குஃப்ரானக அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திகன்னு சொல்லிட்டு போங்க. ஏன் தூங்கும் பொழுது கூட அல்லாஹும்ம இஸ்மிக அமூது வ அஹ்யா சொல்லிட்டு போடுங்க. இப்படி ஏகப்பட்ட துஆக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து தூங்கும் வரை, ஒருவன் பிறந்ததிலிருந்து சாகும் வரை எத்தனை துஆக்கள் வேண்டும், அத்தனை துஆக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராமல் இல்லை. எல்லா துஆவையும் ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கிறாங்க. அப்படி காட்டி தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வணக்கத்தையாவது பாட்டு மெத்தடில் சொல்லி தந்திருக்கிறார்களா என்றால் இல்லவே இல்லை. பாட்டிலே சொல்றது யா நபி ஸலாம் அலைக்கும் அப்படி சொல்ற மாதிரி, உங்க அத்தா அண்ணன் சொல்லும் பொழுது அத்தாவே ஸலாம் அலைக்கும் அப்படி சொல்லுவீங்களா? இப்படி சொல்லி பாருங்களேன், நீங்க பாப்போம். அத்தாவே ஸலாம் அலைக்கும், அம்மாவே ஸலாம் அலைக்கும், மாமியாரே ஸலாம் அலைக்கும், மாமனார் ஸலாம் அலைக்கும்னா என்னடி உன் புருஷனுக்கு திடீர்னு என்னாச்சு, நல்லா தாண்டி இருந்தாருன்னு அம்மாவே கேட்பாங்க. மெண்டல் ஆயிடுச்சா கேட்பாங்கல்ல. ஏன் அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதை பாடல் ரீதியாக சொல்லும் பொழுது சிரிப்பு வருகிறது. நிச்சயமாக வணக்கமாக இருக்க முடியாது. பாட்டு எப்படி வணக்கமாக இருக்க முடியும் உங்களுக்கே தெரியுது. ஒரு அஜத்தை போய் பெரிய அஜத்தை அஜத் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம். அதை விட்டு அஜத்தை ஸலாம் அலைக்கும் பாட்டுல படிச்சு பாருங்க, நீ சலாம் சொல்றியா பாட்டு படிக்கிறியான்னு கேட்பாரு. அப்ப பாடல் வணக்கமாக இருக்க முடியாது, பாடல் இபாதத்தாக சலாமாக இருக்க முடியாது. அதனாலதான் அது மாதிரி பாடல் படிக்கும்போது நம்ம வாலைக்கும் சொல்ல மாட்டோம். ஒரு நாள் இந்த மாதிரி பாட்டு படிச்சான்னு சொன்னா நீங்க வாலைக்கும் சொல்ல மாட்டீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு முறைகளை நபிகள் பெருமானார் காட்டித் தரவே இல்லை.
ஏன் காட்டி தரல தெரியுமா? பாடல் என்று வரும் பொழுது அது கவிதை நயத்திலே வந்துவிடும். கவிதைனா என்ன? கவிதை என்று சொன்னால் மனிதன் இயற்றக்கூடியது கவிதைகள். திருமறை குர்ஆன் ஒரு கவிதை கிடையாது. கவிதைங்கிறது மனுஷன் இயற்றுறது. எத்தனையோ சினிமா பாடல்கள் எழுதுற கவிஞர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாமிய பாடல்கள் பேர்ல முஸ்லிம் கவிஞர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. திருமறை குர்ஆன் கவிதையை போதிக்குது, கவிதையை சொல்லித் தருது. இது ஒரு கவிதை இல்லைங்கிறான். கவிதையை இந்த முகமதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிறான். மௌலிதை பொறுத்த அளவுக்கு அது ஒரு கவிதை, பாட்டு. நல்ல கருத்து தான் என்று சில பேர் பேசலாம். சூப்பர், கருத்துல என்ன தப்பு? நல்ல கருத்து தானே சொல்றாங்க. உதாரணமா நல்ல கருத்துலாம் மௌலிதுல இருக்கு. அல்லாஹு காலிகுனா அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா. ஓராயிரம் பார்வையிலேன்னு ஒரு பாட்டு உண்டு அந்த காலத்துல. அழகான அடிதான் இது. அல்லாஹு காலிகுனா அல்லாஹு ராஸிகுனா. அதே மாதிரி மௌலாய சல்லி வஸல்லம். மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். ஆமின் தذكر جيران بذي سلمي ما سجد دمع جرى من مقولة بدمي. الله خالقنا الله رازقنا. இதெல்லாம் கேட்கறது நல்லா இருக்கும். அடிகளும் தப்பு இல்லை. இந்த அடிகள்லாம் இந்த அல்லாஹ் காலிகுனான்னு சொல்றதுனால எந்த தப்பு இல்லை. அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் தர்றான், அல்லாஹ் தான் நமக்கு நேர்வழி காட்டுறான், சுபஹான மௌலானான் தூயவன் இப்படின்னு சொல்றதுனால எந்த தப்புமே கிடையாது. இது தப்பு இல்லை என்பதற்காக இந்த பாடல்களை வைத்துக் கொண்டு வணக்கமாக செய்ய முடியுமா? உதாரணமா திருமறை குர்ஆன் ஓதுறோம். திருமறை குர்ஆன் இருக்கு. திருமறை குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி நீங்க ஓதுறீங்கல்ல, அலிஃப் லாம் மீம் என்று சொல்லும். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோவிச்சிட்டு போறது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து சொல்றான். அப்ப யூனுஸ் எப்படி சொல்லியிருப்பான் சொல்லுவாங்க, யோசிச்சு பாருங்க. அவர் கோவிச்சிட்டு போகும்போது ஏய் யார் யாரையா கோவிக்கிறது சொசாமயம் போல பிடிச்சி ஆடிட்டான். என்ன கோவிக்கிறியா நீ? என்கிட்ட கோவிக்க ரைட் உனக்கு இருக்கா? ஒரு நபியை பிடிச்சி வாட்டு அப்புறம் என்ன முடித்து வேண்டி கிடக்கு? அப்புறம் என்ன ஷாவுலே பாஷா வேண்டி கிடக்கு? நான் கேட்கிறேன். சில பேர் சொல்லலாம் அவுலியாக்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறார்கள். ஏன் நாம் பேசலையா? இது என்ன எனக்கு முஹீதீனுக்கு பிரச்சனை கிடையாது. நான் முஹீதீன் பார்த்து என்ன முஹீதீனை கேட்க போறேன்? கேட்க முடியாது. படைச்சவன் கேட்க முடியுமா இல்லையாங்கிற சப்ஜெக்ட். சில பேர் கேட்பாங்க. நாளைக்கு வந்துட்டு இவர் முஹீதீனுடைய கால் தூசிக்கு பெறுவாரா அப்படிம்பாங்க. நம்மளை பார்த்து பெற மாட்டோம் வச்சுக்குவோம். அவர் கால் தூசிக்கு நாம் பெறல, ரசூலுல்லாஹ் கால் தூசிக்கு முஹீதீன் பெறுவாரா? அதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நபிகள் பெருமானுடைய கால் தூசிக்கு முஹீதீன் பெறுவாரா? அதான கேள்வி. அது முடியாத படைச்ச ரப்புல் ஆலமீன் முஹீதீன் வந்து கோவிட்டு இருப்பானா? லா யுஸ்அலு அம்மா யஃஅலுஹு யுஸ்அலுன். அல்லாஹ் குர்ஆன். அவனிடத்தில் ஏன் எதற்கு என்று எவனும் கேட்க முடியாது. குர்ஆன் வசனம். அல்லாஹ்ட போய்கிட்டு பஞ்சிங் அப்படின்னு சொல்வாங்கல்ல, நச்சுன்னு ஒரு வார்த்தை இது. நெத்தியடின்னு சொல்ற மாதிரி லா யுஸ்அலு அம்மா யஃஅலுஹு யுஸ்அலுன். அல்லாஹ்விடத்தில் ஏன் எதற்கு என்று எவனும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. அவன் எல்லோரையும் கேட்பான். முஹீதீன் அல்லாஹ் கேட்பான், ஷாவே பாஷா அல்லாஹ் கேட்பான், மௌலூரால கேட்பான், அவுலியாக்களை கேட்பான், ஏழ்வர் கடகா கேட்பான், நபிமார்கள் கேட்பான். எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்ட கேட்க முடியாது. என்னன்னு அல்லாஹ்ட கேட்க முடியுமா? கேட்டதுனால பிடிச்சி வாட்டான்ல யூனுஸ என்ன எல்லா ஏன் அல்லாஹ் இப்படி செஞ்சான்னு கோவிச்சுட்டு போனார்ல, அல்லாஹ் கோவம் வந்துருச்சுல்ல. யார் யாரையா கோவிக்கிறது? அப்ப ஒரு தகப்பன் மகனை கோவித்துக் கொண்டு செல்லலாம், ஒரு மகன் தகப்பன் கோவிச்சுட்டு போலாம், பொண்டாடி புள்ள கோவிச்சுட்டு போலாம். படைச்ச ரப்புல் ஆலமீனை கோவிச்சுட்டு எங்க போறது? ஏன் அப்படி போக முடியாது? எங்க அத்தாவை கோவிச்சு நான் வீட்டை விட்டு நான் வெளியே போயிடலாம். எங்க அத்தா விட்ட விட்டா வேற வீடு இல்லையா எனக்கு? ஒரு ஜமாத்தை கோவிச்சு நீங்க வெளியே போயிடலாம், ஒரு ஊரை கோவிச்சுட்டு வெளியே போயிடலாம். அல்லாஹ் கோவிச்சுட்டு எங்க போவீங்க?
வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989. அல்லாஹ் கோயில் எங்க போறதுங்கிற இந்த ஊரை விட்டு போறீங்க, கர்நாடகா விட்டு மெட்ராஸ் போறது யாருது, மெட்ராஸ் சவுதி வேற நாட்டுக்கு போறீங்க. அட பூமியே வேண்டாம், அல்லாஹ் கோயில் மேலே போகலாம், சந்திரம் பண்ணலாம், அது யாரும் 30 நாள் ஆகப்பாங்க. எங்க நான் போயேன், உலகத்தை எந்த மூளைக்கு போனாலும் அல்லாஹ் கோயிலுக்கு போக முடியாது. வேற யாரையும் கோச்சிட்டு போலாம். அத்தாவை கோச்சிட்டு வீட்டு விட்டு வேற வீடு கட்டலாம், ஊரை கோச்சிட்டு வேற ஊர் போனா வேற ஊர்ல வீடு வாங்கி கட்டலாம். யாரை கோவித்துக் கொண்டு எங்கே சென்றாலும் மொத்த உலகம் மனுஷன் குலத்தில் கோவிக்கலாம். படைச்ச ரப்புல் ஆலமீனை கோச்சிட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன், வேற இடம் ஏது, எங்க போயிருந்தா அவன் இடம் தானங்கிறேன். அதான் அல்ல அப்படி கேட்கிறேன், யார் யாரை கோவிப்பது? நான் தானே உங்களை கோவிப்பேன். அதனால அல்லாஹ் கோவம் வருது, என்னால் படைக்கப்பட்ட ஏன் அடிமைட்டு போய் கையேந்திரிய, என்னால் படைக்கப்பட்ட என் அடிமை போய் அல்லாஹ் நபிமார்களுடைய பெற்றோர்களுக்கு ஏன் நரகங்கிறான்? லூத் நபியினுடைய, நூஹ் நபியினுடைய மனைவிக்கு நரகன் ஏன் சொல்றான்? இணை வைத்ததுதான் காரணம், வேற என்ன காரணம்? அல்லாஹை விட்டு விட்டு மத்தாட்ட போய் கையாண்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா ஏன் நரகம் அத்தாக்கு? இப்ராஹிம் நபியோட அத்தாக்கு நரகம் என்ன? இணை வைத்ததுதான் காரணம். ரசூலுல்லாஹ்வுடைய தாய் தாப்பா நரகங்க, அது சந்தேகம் உங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாக்கும் அம்மாக்கும் நரகம். நானா சொல்றேன், இது நபிகள் பெருமானார் சொல்கிறார். என்னுடைய தாயுடைய கபருக்கு நான் ஜியாரத்திற்கு சென்றேன். ரசூலுல்லாஹ் அம்மாவுடைய கபர் இருக்குல்ல, கபரு, அதுக்கு போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல போயிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேட அனுமதி கேட்டேன். என் தாய்க்காக நான் பாவ மன்னிப்பு தேடட்டுமா அப்படின்னு அல்லாஹ் அனுமதி கேட்டாங்க ரசூலுல்லாஹ். பல யூதல்லி அதெல்லாம் கூடாதுன்றாங்க. பெத்த தாய்க்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்க முடியவில்லை. ஏன்? தன்னை பெற்றெடுத்த தாய் இணை வைத்ததால் இணை வைத்தவர்களுக்காக கையேந்தக்கூடிய யோக்கியதை நபிக்கு கிடையாது. அப்ப நம்ம எப்படி கேட்கிறோம்? மாகான நபி வல்லதீன ஆமனு யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன். எந்த நபியாக இருந்தாலும், ஒரு மனித ஈமான் கொண்டவன் அல்லது ஒரு நபி, எந்த நபியாக இருந்தாலும் இணை வைத்த ஒருவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடவே கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல. அட ரசூலுல்லாஹ் எனக்காக துஆ செய்யலாம், உங்களுக்காக துஆ செய்வாங்க, உங்களுக்காக துஆ செய்வாங்க, நம்மளுக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க, தம்மாக்க முடியாது. எவ்வளவு கொடூரமான ஒரு செயல் பாருங்க. உலகத்துக்கே ஒரு தூதர், உலக மக்கள் நம்மளுக்கெல்லாம் துஆ செய்யலாம் ரசூலுல்லாஹ், நம்மளுக்கெல்லாம் ஹவுதுல் கௌசர் தண்ணீர் தருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்மளுக்காக கையேந்தவங்க பெத்த தாய்க்கு கையேந்த முடியாது, கையேந்த கூடாது. பலம் யுதல்லி, எனக்கு அல்லாஹ் அனுமதி தரவில்லை. இது எவ்வளவு பெரிய கொடூரம் யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த இணை வைத்தல் எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தால், உலகத்துக்கே தூதராக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம், உலகத்துக்கே ரஹ்மத் பயகம்பர் நபிகள் பெருமானார் மாதிரி ஒரு ரஹ்மத் யாருமே கிடையாது. உலகம் அழியும் வரை கடைசி, அதற்கு பிறகு வேற நபியே கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அவ்வளவு பெரிய பவர்ல இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாய்க்கு துஆ செய்ய முடியவில்லை என்றால் காரணம் என்ன? இணை வைத்தல்தான் காரணம். அல்லாஹ்வை நம்பும் விதத்தில் அவர்கள் நம்பவில்லை. அல்லாஹ்ட கேட்க வேண்டியதை சிலையிட்ட போய் கேட்டாங்க. அல்லாஹ்ட கேட்க வேண்டியதை அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய இப்ராஹிம் நபி சிலையிட்ட போய் கேட்டான், இஸ்மாயில் நபி சிலையிட்ட போய் கேட்டான். அந்த மாதிரி விபரீதத்தில் கொண்டு சாதாரண விஷயம் கிடையாது இது. அந்த மாதிரி கொடூரமான வார்த்தைகள் இந்த மௌலிதுல நிறைய கிடக்குது, நிறைய. அது அப்படித்தான் கேட்கிறான்.
يا سيدي سندي غوثي ويا مددي ومن ينادي اسمي ألفا بخلوته عزما بهمته شرما لعفته أجبته مسرعا من أجل دعوته فليدع يا عبد القادر محيي الدين அப்படின்னு படிக்காம மோசமான வார்த்தை. என்ன படிக்காம நான் ஏற்கனவே அருள் மழை பொழிவாய், அருள் மழை பொழிய வேண்டும் ஐயான்னு கேட்ட மாதிரி என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் நீ தனிமையில் இருந்து கொண்டு யா முஹீத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களே என்னை பிடியுங்கள், என் கஷ்டத்தை போக்குங்கள், கூப்பிட்டு பாரு, நான் வந்து உன் கஷ்டத்தை போக்குறா இல்லையா பார்ப்போம் அப்படிங்கிற எழுதி வச்சிருக்கான போதுல வேற என்ன அர்த்தம் இருக்கு? அப்படிதான் எழுதி வச்சிருக்கான். இந்த முஹீத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி மாதிரி அவர் பேர்ல பொய் சொன்ன மாதிரி உலகத்துல வேற எந்த அவுலியா வேணும் சொல்ல மாட்டான். நீங்க அவுலியாக்களுடைய கதைகள் கப்சாக்கள் எடுத்தீங்கன்னா இவர் பேர்ல விட்டான ரீல், முஹீத்தின் பேர்ல இவர் பேர்ல ரீல் விட்ட மாதிரி மக்கள் காவில் கூட விட்டுருக்க மாட்டோம், அப்படி விட்டு இருக்காங்க முஹீத்தின் மேல. எல்லா ரீலும் கப்சாக்களும் முஹீத்தின் மேல தான் இருக்கும். ஓடவி வருவார், அழைப்பார், அவர் வந்து ஒரு கஷ்டத்தை போக்குவார், தனிமையில் இருந்து கொண்டு அழைக்க வேண்டும். இருட்டு இருக்கிறது ஒண்ணு செய்யறான், இருட்டுல உட்காந்து கூப்பிடுவான். அந்த முசிபத்துல அங்க இல்லையே, இருட்டுல உட்காந்து கூப்பிடுறதெல்லாம் ஏரியாக்கள் இருக்கா? இல்லாட்ட வேண்டாம், இருக்கா? இருட்டுல உட்கார்ந்து கூப்பிடுவான். யா ரோஸ் யா முஹீத்தின் அப்துல் காதர் ஜெயிலானிமா. அவர் வந்து எவ்வளவு கஷ்டத்தை போக்குவாருங்க. பெரிய சக்தி உள்ளவர் தானே அவரு. சக்தி முஹீத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி சக்தி உள்ளவராக இருந்தார். என்ன வந்து அடிச்சுட்டு போய் சொல்லுங்க, ஏன்டா எனக்கு சக்தி இல்லைன்னு நினைச்சிட்டு இவன் என்ன ஊர் ஊரா இப்படி மோடுது கூடாது, முஹீத்தின் இல்லங்கிறான், என் கழுத்தை வெட்டிட்டு போயிட்டு, என் கையை கால எடுத்துட்டு போயிடுறது, என் கையை அவர் உடைச்சிட்டு போட்டோம். நீங்க ஏன் சொல்ற என்னுடைய திமிர நான் கேட்கல, படத்தை ரப்புல் ஆலமீன் அப்படி சவால் விட சொல்றோம். அலஹும் அர்ஜுன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யபதிஷூன பிஹா அம்லஹும் அய்னி யுபஸிருன பிஹா அம்லஹும் ஆதானி யஸ்மஊன பிஹா குல் இது ஷுரகாக்கும் சும்ம கீதுனி ஃபலா துன்திரூன். அவர்களுக்கு நடக்கக்கூடிய கால் இருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான். நடக்கக்கூடிய கால், பிடிக்கும் கரம் இருக்கிறதா? கேட்கும் காது இருக்கிறதா? பார்க்கும் கண் இருக்கா? என்ன கேள்வி விளங்க உங்களுக்கு? அல்லாஹ் என்ன கேட்கிறானா, அடே ஒரு மனிதனை நீ கூப்பிடுவதாக இருந்தால் கண்ணு காலு கை நடக்கிறவன் போறவன கூப்பிடலாம், மனுஷனை கூப்பிடலாங்கிறான். உயிரோடு இருக்கிற மனுஷன் உயிரோடு இருக்கிற மனுஷனை கூப்பிடலாம், செத்து போனவனை கூப்பிடாதங்கிறான். புரியுதா உங்களுக்கு? நீ கூப்பிடுறதா ஒண்ணு அல்லாஹ்வை கூப்பிடு, அல்லாஹ்வை கூப்பிட்டு அதுக்கு அடுத்து யாரை கூப்பிடலாம்? கண்ணு கால் என்ன கூப்பிடுறிய? அப்துல் ரஹ்மானுங்கிறிய, என் நாம எனக்கு கால் இருக்கு, என்ன நான் வருவேன், உங்களை நான் கூப்பிடுறேன், என்னங்க வருவீங்க, நடப்பீங்க, கண் இருக்கு கால் இருக்கு. முஹீத்தீன் கூப்பிடிய, அவருக்கு நடக்கிற கால் இருக்கு, என்ன அர்த்தம்? வர்றாரான்னு கேட்கும். உங்களை கூப்பிட்டா நீங்க வர்றீங்கல்ல, முஹீத்தீன் கூப்பிட்டா என்னையா வந்திருக்காரா? அவன் சொல்றான்ல, நைட்ல 12 மணிக்கு உட்காந்து கூப்பிட்டா தான் வருவாரு. நைட்ல அது இருட்டுல கூப்பிடணுமா? இருட்டுல திருட்டு போய் தான் வருவான். முஹீத்தீன் எப்படி வருவாரு? நாயுடு ராட்டு 12 மணிக்கு அவன் பகிரங்கமா வர வேண்டியதுடா, ஏகடா இருட்டுல வர்றாரு பகிரங்கமா. நான் பேசிட்டு இருக்கேன்ல, முஹீத்தீனுக்கு சக்தி இல்லைங்க, அவரால் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க, என் முடிய கூட அசைக்க முடியாதுன்ற. ரைட்டு, வெள்ள குதிரையில வருவானா, பச்சை தலைப்பா கட்டிருப்பானா, அது வேற சொல்றாங்க. அப்ப நேரத்தை கல்யாணம் பண்ணதுக்குள்ள வெள்ளத்தை குதிரையில இப்படி டக் டக்குன்னு வர வேண்டியது. முஹீத்தீன் வந்துட்டா நான் தெரியாம சொல்லிட்டேன், அசல் இல்லாண்டு ஓடிடுவோம். வரமாட்டேங்கிற, வர முடியாது. மூத்தா போற எப்படி வர முடியும்? நபிகள் பெருமானாரே மூத்தா போனவரை வர முடிஞ்சா? இந்த இணை வைத்தலுக்கு ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். இணை வைத்தல் என்ன, நிறைய விஷயம், நிறைய பல விளக்கங்கள் இருந்தாலும் சிம்பிளா விளங்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இணை வைத்தல் நீங்க நினைக்கிறீங்க கோயிலுக்கு போனாதான் பயங்கர குற்றம் நீங்க நினைக்கிறீங்க, சர்ச்சில் போய் மண்டிட்டா தான் அது இணை வைத்தல் நம்ம காப்பி ஆயிட்டா நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது, அதுவும் தான், அது மட்டும் கிடையாது. ஒரு சின்ன, அதாவது இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை, அல்லாஹ்க்கு ஒரு சக்தி இருக்குல்ல, ஒரு சக்தியா இருக்கு, 1000 சக்தி இருக்குது. அந்த சக்தியை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒன்றின் மீது நீங்கள் நினைத்து விட்டால் அது கோயிலுக்கு போன மாதிரி. அதை விளக்கணும். எப்படி உதாரணமா நான் சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்த போயிட்டாங்க.
அவங்களுடைய மரணம் எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. உண்மையிலே பயங்கரமான ஒரு புரட்சியாக, பயங்கரமான ஒரு நினைச்சு பார்க்க முடியாத மாயைன்னு சொல்றான்ல, மாயை. ரசூல்லா மூத்தாயிட்டா நடக்கிற காரியமா? மூத்தான மகையே தெரியாது. ரசூல்லா மூத்தை மௌத்து என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூல்லா காலத்தில் சஹாபாக்களே அவங்க மௌத்து ஆகல. ரசூல்லா பாடி கிடக்குது, மையத்து கிடக்குது, ரசூல்லாவுடைய மையத்து கீழே அந்த பாடியை பார்த்துட்டு சஹாபாக்கள் ரசூல்லா மூத்தாகலாங்கிறாங்க. ஒரு சாதாரண நடிகன் செத்து போயிட்டா ஒத்துக்கானா மக்கள்? ஒரு பிரபல்யமான நடிகன் செத்து போனான், ஒரு பிரபல்யமான அரசியல் தலைவர் ஒரு மூத்தா போயிட்டான்னு வைங்க, தலைவர் நான் உயிரோடு இருக்காருங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் சாவலன்னு நினைச்சிருக்க தமிழ்நாட்டில் இருக்கான். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் மரணம் என்பது கிடையாது, அவர்களெல்லாம் தெய்வ பிறவிகள். ஒரு நடிகனாக உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு அப்படி எழுதி வச்சிருக்காங்க. உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு கீழே அப்துல் காதர், கீழே பேர் அப்துல் காதர், மூசா, ரஜினி மூசா, ரஜினி ஈசா. கேவலப்பட்ட விடுவாங்க முஸ்லிம்கள்ல இப்படி எழுதி வச்சிருக்காங்க. இங்க அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எங்க உள்ள நடிகர் இருந்தாலும் இருக்கலாம் இருக்கும். உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கான். தாய் தப்பனுக்காக உயிரை கொடுக்கலாம், மனைவி கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அவன் யாரும் ஒப்பனாவன், அவனுக்கு உயிரை கொடுக்கறது என்ன இருக்கு? அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். ரசூலுல்லாஹ்க்காக உயிரை கொடு, இஸ்லாத்துக்காக உயிரை கொடு, உண்மைக்கு உயிரை கொடு. யாருக்கு உயிரை எழுதி வச்சிருக்கான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு நடிகன் செத்துட்டான்னு சொன்னா அது மூத்து மரணமாகி விட்டதுங்கிற ஒத்துக்க மனசு ஏத்துக்க. தனக்கு பிரியமான ஒரு ஆள் மூத்தாயிட்டாருன்னா அது மூத்தாகாத மாதிரி ஒரு மாயா இருக்கும், நம்பிக்கைக்கு வராது. அப்ப நபிகள் பெருமானார் மூத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் நம்பிக்கை வருமா? வரல. ரசூலா மூத்தாகல, உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாயையாகவே தெரிகிறது. உமர் அவர்கள் உட்பட என்ன சொல்றாங்க, முகமது மூத்தாகி விட்டார் என்று யாராவது சொன்னால் அவரை நான் தலையை வெட்டி வீழ்த்துவேன் அப்படிங்கிறார் உமர். யார் சொன்னது? ரசூலா மூத்தானது யார் யார் சொன்னது? சொன்ன வெற்றி போட வாய் போட்டு போங்கடா அப்படிங்கிறார் யாரு? உமர் ரலியல்லாஹு. இந்த மாதிரி நேரத்தில் ரசூலா பாடி கிடக்குது. சர்ச்சை ஓவர் ஆயிடுச்சுல, மௌத்தா இல்லையா, மௌத்தா இல்லையா, மௌத்தா இல்லையா. அந்த நேரத்திலே ரசூலா ஏஞ்சி சொன்னாங்களா? எனவே முஹீத்தீன் வருவாருங்கிறான, அவுலியாக்கள் வருவார்கள், நேசக்கரம் நீட்டுவார்கள், கஷ்டத்தை போக்குவார்கள். நபிகள் பெருமானார் மூத்தாகி விட்டார்களா இல்லையா என்று சர்ச்சை எழுப்பி சஹாபாக்கள் மத்தியில் கடுமையான பூசல்கள். ரசூலா மையத்து கீழே கிடக்கு. ரசூலா அப்ப எஞ்சாடா படான்னு எஞ்சு, ஏய் நான் மூத்தாயிட்டேன், உங்களுக்கு சண்டை வேண்டாம், அமைதியா போங்க, திருப்பி படுத்துக்க வேண்டியதானே, மூத்தா போயிட்டா உறுதியாகிடலாமே. எஞ்சாங்களா? போறதுதான். அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் மூத்தானதுதான். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. அபூபக்கர் சித்திக் வந்து இரும்பு கரம் படைத்தவர். உன்னை சொன்னார்னா தெளிவா அடிப்பார். உலகமே எதிர்த்தாலும் கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காத தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. தெள்ள தெளிவாக அடிப்பார். அப்போ அபூபக்கர் சித்திக் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில வந்து முத்தம் போடுறாங்க. திபுத ஹய்யம் வ மய்யிதா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தது போல நீங்கள் மையத்தான பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். மையத்தாயிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிங்க. ஃபர்ஸ்ட் அடி என்ன, இவர் மையத்தாகி விட்டார் ரசூலுல்லாஹ். மனித மூத்தாயாச்சு, உயிர் இல்ல. உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி நறுமணம் கமழ்ந்து வாசம் அடித்தார்களோ அதுபோல இறந்த பிறகும் மையத்தன், இறந்த பிறகும் அவர்கள் நறுமணம் கமழ்கிறார்கள் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ஒரு வாசகம் சொல்றார். இப்படி சொல்லிட்டு மக்கள்கிட்ட எல்லாம் கூப்பிடுறாரு. உமர் உட்பட நிக்கிறார். உமர்லாம் கர்ஜித்து நிக்கிறார். என்னடா அபூபக்கர் சித்திக் ஒரு என்ன சொல்றாங்க அப்படி எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப உமர் அவர் அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, மன்கான யாபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத் வமன்கான யாபுதுல்லாஹ் வஹதா ஃபைன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். இத முக்கியமான ஷிர்க்கை விளங்கிக் கொள்வதற்கு இதை விட ஒரு வாசகம் வேண்டாம். இணை வைத்தல் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன, எவ்வளவு கொடூரமானது என்பது இந்த அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க ஒரு வாசகம். இதை விட ஒரு அழகான வாசகமே உங்களுக்கு தேவையில்லை. என்ன சொல்றாரு, ரசூலுல்லாஹ் மையத் ஆயிட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் மௌத் ஆகவில்லைன்னா சஹாபாக்கள் நிறைய பேர் நினைக்கிறான் மரணம் ஆகல, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சஹாபாக்கள் பெரும் குரூப் நினைக்குது. இத பார்த்துட்டு தான் அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, மன்கான யாபுது முஹம்மதன், நீங்கள் எல்லாம் முகம்மதை வணங்க போகிறீர்களா? யார வணங்குறீங்க நீங்க? அல்லாஹ்வை வணங்குறீங்களா, முகம்மதை வணங்குறீங்களா? மன்கான யாபுது முஹம்மதன், இந்த முகம்மதை நீங்கள் வணங்கினால் விளங்கிக் கொள்ளுங்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், நிச்சயமாக முகமது இறந்து விட்டார், பிளாட் ஆயிட்டார். முகம்மதை நீங்க வணங்க போறீங்களா? முகமது இறந்து விட்டார். இறந்து போனா வணங்க முடியுமா?
இறந்து போற ஆள் கடவுளா இருக்க முடியுமா? பாயிண்ட் வழங்க உங்களுக்கு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். எவ்வளவு ஒரு பாயிண்ட் பாருங்க. இறந்து போயிட்டார், இறந்து போன ஆளை வணங்க முடியுமா? அவர் கடவுளா இருந்தா இறந்து போவாரா? அப்ப நீங்க வணங்குறதுல இருந்து நீங்க உயிரோட இருக்காங்க நினைச்சா அவரை வணங்குறீங்கன்னு ஆயிருத. நீங்க யார வணங்க அவர் மூத்தா போயிட்டார, இனிமே வணங்காதீங்க. சஹாபாக்கள் வணங்கவா செஞ்சாங்க? அல்லாஹ் அக்பர் தக்பீர் இந்த மாதிரி முகமது அக்பர் இருந்தாங்களா? அல்லது கோயில கும்பிடுற மாதிரி ரசூலா மையத்தை பார்த்து இப்படி கும்பிட்டாங்களா? அது இப்படி இருந்தாங்களா? எதுவும் செய்யல. என்ன செஞ்சாங்க? முகம்மது மௌத்தாகவில்லை. நாங்க அப்படி சொல்வது வணக்கம்ங்கிறாங்க அபூபக்கர். ஏன் வணக்கம்? மௌத் ஆகாத தன்மை அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்ட்ட மரணமே கிடையாது. மரணமே கிடையாத தன்மை ரசூலுல்லாஹ்க்கு இருக்குனா ரசூலுல்லாஹ் கடவுள் ஆயிரும். இதைத்தான் சொல்கிறார் அபூபக்கர் சித்திக், மன் கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். விளங்கிக் கொள்ளுங்கள், முகம்மதை நீங்கள் வணங்கினால் முகமது இறந்து விட்டார். வமன் கான யாபுதுல்லாஹ் வஹதா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்கினால் ஃபஇன்னல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், அவன் மௌத்தாகாத நித்திய ஜீவன். சாகும் தன்மை அற்ற அவனை வணங்குங்கள். சாகும் தன்மை உள்ள ஆளை போய் வணங்குறீங்க. இவர் சாகவில்லை என்று சொன்னா இவர் கடவுள் ஆயிடுறாரு. அப்ப ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் இணை வைக்கிறீங்களா? அல்லாஹ் எப்படி சாக மாட்டானோ அதுபோல ரசூலுல்லாஹ் சாக மாட்டாரு. அல்லாஹ் வணங்குறது போல ரசூலுல்லாஹ் வணங்கலாம். இந்த மாதிரி 2 கடவுள் போல சொல்லவா ரசூலுல்லாஹ் வந்தாங்க? எப்படி ஸ்பீச் பாருங்க அபூபக்கர் சித்திக் ஸ்பீச். விளங்குதா உங்களுக்கு? கோயிலுக்கு போனா மட்டும்தான் இல்ல, சர்ச்சுக்கு போனா மட்டும்தான் இல்ல, அல்லாஹ்க்கு இருக்கும் ஆற்றல், அல்லாஹ்ட்ட உள்ள தன்மை ரசூலுல்லாஹ்க்கு இருக்குன்னா 2 கடவுள் ஆயிடுச்சு. அப்ப முஹீதீன் சாகல, உயிரோட இருக்காரு. நம்ம ஷாவேல் பாஷா உயிரோட இருக்காரு. ரசூலுல்லாஹ்வுடைய பாடி கிடந்தது, ரசூலுல்லாஹ் பாடியாவது கிடந்தது. முஹீதீன் பாடி யாராவது பார்த்திருக்கீங்களா? பிணம், அந்த பிணத்தை உடலை பார்த்திருக்கீங்களா? உடல் கூட இல்ல. ரசூலுல்லாஹ் உடல் கிடந்தம் கூட மையத்து, அந்த உடல் கிடந்தது. உடல் கிடந்தம் கூட தப்புங்கிறாங்க. 2 கடவுள் ஆயுதங்கிறாங்க அபூபக்கர் சித்திக். அப்ப இணை வைத்தல் என்று சொன்னால் இறைவனுடைய ஆற்றல்களில், அவனுடைய தன்மைகளில், அவனுடைய வல்லமைகளில் ஏதாவது ஒன்றை அழிக்கும் தன்மையோ, ஆக்கும் தன்மையோ, படைக்கும் தன்மையோ, உருவாக்கும் தன்மையோ, உருக்குலைக்கும் தன்மையோ, மலையை இறக்கும் தன்மையோ, மலையை போக்கும் தன்மையோ, இடியை உருவாக்கும் தன்மை, மின்னலை வரவைக்கு, இப்படி லட்சம் தன்மைகள் இருக்கு. இதில் ஒரே ஒரு ஆற்றல் இந்த அவுலியாக்கு இருக்குன்னா அதான் ஷிர்க்குங்கறாங்க. கூப்பிட போறியா முஹீதீன? கமல்லா யஹ்லுக் அஃபலா ததக்கர். அல்லாஹ் கேட்கறான் குர்ஆன்ல, தஷாபஹல் ஹல்கு அலைஹிம் இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி லா யஹ்லுகூன ஷையன் வஹும் யஹ்லுகூன் அம்வாத்துன் கைரு அஹ்யா வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன். இதுக்கு மேல அபூபக்கர் சித்திக் பேசுறது இன்னொரு வசனம். நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு யாருக்கு கையேந்துகிறீர்கள்? யா அல்லாஹ்னு கூப்பிட வேண்டிய இடத்துல யா முஹீதீன்ங்கற, யா அல்லாஹ்னு சொல்ல வேண்டிய இடத்துல யா சாலிஹ் பாதுஷாவிங்கற, யா அல்லாஹ்னு சொல்ல வேண்டிய இடத்துல யா நபி ஸலாம் அலைக்கும்ங்கற, யா அல்லாஹ்னு சொல்ல வேண்டிய யா முஸ்தபா, யா முர்தலா, யா சனதிங்கற. அல்லாஹ்னு கூப்பிட வேண்டிய இடத்துல நீ யாரை கூப்பிடுகிறாயோ, நீ யாரை அழைக்கிறாயோ அவர்கள் அல்லாஹ் படைத்ததை போல படைத்தார்களா? அல்லாஹ் கேட்கிறான். உலகம் உங்களுக்கு அல்லாஹ் கேட்கிற கேள்வி. நீ அல்லாஹ் போய் யா அல்லாஹ் எனக்கு வயிற்று வலியா இருக்கேன், வயிற்று வலியை போக்குங்கிறீங்க. யா அல்லாஹ் எனக்கு உடம்பு செய்ய எனக்கு ஒரு குழந்தையை தானு கேட்கிறீங்க. யா அல்லாஹ் வெயில் காலமா இருக்கு, நல்ல மழை எத்தா விவசாயம் மோசமா இருக்குன்னு கேட்கிறீங்க. இத மாதிரி அவுலியாக்களை நீங்க கேட்பதாக இருந்தால் அல்லாஹ் படைத்ததை போல இவர்கள் படைத்தார்களா? எதையாவது கேள்வி வழங்குதா? அல்லாஹ் தஆலா காக்காயை படைச்சான், கொக்க படைச்சான், யானையை படைச்சான், பூனையை படைச்சான், உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சான். இது போல முஹீதீன் எதை படைத்தார்? அல்லாஹ் கேட்கிறான். யானை அல்லாஹ் படைச்சான், அந்த பூனையை ஷாலிஹ் பாஷா படைச்சாரா? خلقك خلقه فتشابه الخلق عليهم. அல்லாஹ் படைத்ததை போன்றாவது படைத்தார்களா? எதையாவது வேண்டாம். அல்லாஹ் உன்னை பெருசா படைச்சு வச்சிருக்கான். இந்த பெரிய பெரிய மீன், திமிங்கிலம், பெரிய பெரிய சுறா மீன்லாம் அல்லாஹ் படைச்சான். இந்த நெத்திலி, கெண்டை, கெளுத்தி எல்லாம் நம்ம முஹீதீன் தான் படைச்சாரு அப்படி சொல்ல முடியுமா? கேட்கறான்.
ஐரமீன் இந்த கேத்திலி கெட்ட எல்லாம் முஹித்தீன் ஷாவுல் பஷ்வா எல்லாம் சேர்ந்து படைச்சாங்க. பெரிய பெரிய திமிங்கலாம் அல்லாஹ் படைச்சான். இப்படி இருந்தா கூட முஹித்தீனை கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. கூப்பிடுறா, தப்பு இல்ல. அப்படியா படைச்சானா? பெரிய பெரிய சிங்கம், புலி, கரடி போன்ற பெரும் பெரும் மிருகங்களை அல்லாஹ் படைச்சான். இந்த கொசு, எறும்பு, இந்த ஈயெல்லாம் நம்ம அப்துல் காதர் ஜெயிலானி எல்லாம் கூட்டு சேர்ந்து படைச்சாங்க. சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய கேள்வி. எதையாவது படைச்சு தொலைச்சாங்களா? படைச்சது இருக்கட்டும், அவர்கள் மையத்தான பிறகு அந்த மையத்து மேல ஏதாவது ஒரு தூசி கடந்து ஒரு பொருள் கிடக்கு, அந்த பொருளை ஈ எடுத்துட்டு போனா அந்த ஈட்ட இருந்து புடுங்கவாது முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் என்ன கேட்கிறானா, இப்ப நான் மையத்தாயிட்டேன் அப்படி வச்சுக்கிறேன் உதாரணத்துக்கு. இப்படி சொன்னா கூட மையத்தாயிட்டேன்னு சொல்லாருமாங்க. எல்லாரும் பைத்தா போற ஆள் தானே, சொன்ன பயம். இப்ப நீங்க மோத்தா போயிட்டீங்க சொல்லாதீங்க அப்படிம்பீங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், இன்னக்க மையத்தும் இன்னும் மையத்து. நபியே, நீர் ஒரு மையத்து, இவர்களும் ஒரு மையத்துகள். நீங்களும் மூத்தா போற ஆளுங்க தான், இவங்களும் மூத்தா போற ஆளுங்க தான். இப்ப நான் மையத்தாயிட்டேன்னு வைங்க. நான் மையத்தான பிறகு என் மேல ஒரு ஒரு பொட்டுக்கல்ல ஒரு இப்படி இருக்கு வச்சுக்கோ, பொட்டுக்கல்லையோ ஏதோ ஒரு இது ஒரு ஒரு பொரியோ இது இருக்கு. அந்த பொட்டுக்கடலையே ஒரு ஈ தூக்கிட்டு போகுது. தூக்கிட்டு போகும் பொழுது அந்த ஈட்டை தட்டி, அந்த ஈட்டை என்னால புடுங்க முடியுமா? பறிக்க முடியுமா? நம்ம உயிரோட இருந்தா கூட பறிச்சிடலாம். நம்ம உயிரோட இருந்தா ஈய விரட்டி கேட்டி பிடிச்சி ஒரு கம்பக்கமா அடிச்சு ஒரு துண்டை வச்சு அடிச்சா அது பிடிச்சிடலாம். நான் செத்து போட முடியுமா? இந்த சக்தி கூட அவுலியாக்களுக்கு இல்லங்கிறாங்க. உயிரோடு இருக்கக்கூடிய எனக்கு உங்களுக்கு முடியும். நீங்க வந்து ஒரு பாம்பு இருக்குது, ஒரு தேள் இருக்கு, செருப்பு அடிச்சு சாப்பிடலாமே. ஒரு முகித கவருக்கு மேல ஒரு பாம்பு போகுது, அடிச்சிட முடியுமா? அவரு பாம்பு போறதுக்கு ஒரு ஈ போனால் அந்த ஈ அந்த கபரில் இருந்து ஏதாவது எடுத்து சென்றால் அதை தடுக்க சக்தி இருக்கா? ஒரு மண்ணு கிடையாது. போங்க மையத்து மையத்து செவத்துக்கு என்ன இருக்கு? இந்த செவத்துக்கு என்ன சக்தி? அதான் கபருக்குங்கிறான். அதானே அது. போய் அதை போய் கேட்க கூப்பிடுறதா இருந்தா இறை ஆற்றலில் ஏதாவது இருக்க வேண்டும். இருந்தா கூப்பிடுவதனால இறை ஆற்றல் என்ன? படைக்கும் திறன், படைக்கும் ஆற்றல். எதையாவது படைத்திருக்க வேண்டும். படைத்திருந்தால் மட்டும் போதாது, அவரை யாரும் படைத்திருக்கவும் கூடாது. லாயு சொல்லக்கூடாது. அவர் படைக்கும் ஆற்றலும் இருக்க வேண்டும், அவரை யாரும் படைத்திருக்கவும் கூடாது. இது யாருக்குடா இருக்குன்னு கேட்கலாம். என்ன இதுக்கு மேல என்ன கேள்வி வேணும்? படைக்கும் திறன் இருந்தால் கூட அது யாருக்கு? அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது படைக்கும் திறன். ஒரு பேச்சுக்கு இருக்குன்னு வளர்த்து கழிச்சு பேசினாலும் படைக்கும் திறன் அவரை யாரும் படைக்கலையோ, படைச்சான் அவுட்டு, இதுல அவுட் ஆனா ஆள் அவுட் ஆயிடுவாரு. படைக்கும் திறனும் இருக்க வேண்டும், அவரை யாரும் படைத்திருக்கவும் கூடாது. எந்த நபியினாலும் எடு, எந்த வழி இல்லாமனாலும் எடு, எவ்வளவு பெரிய ஆளனாலும் எடு, அவர் எதையாவது படைச்சாரா? சரி, ஒரு பேச்சுக்கு படைச்சாருன்னு ஒத்துக்கோ, அவரை யாரும் படைக்கலையோ அல்லாஹ் படைச்சான்னு சொல்லி அவனுமே. அல்லாஹ் ஒருத்தனை தான் இப்படி சொல்ல முடியாது. அல்லாஹ் படைக்கும் ஆற்றல் உள்ளவன், அவனை யார் படைச்சா? அப்படி இல்லை, எவனும் படைக்கல அவன். இதுதான் கடவுள் இறைவன் ஆற்றல். இவன் தான் கையேந்தானுங்கிறான். இவனுக்கு நிகராக யாரையும் நினைக்காத. சும்மா அல்லாஹ் சொல்றான், இணை வைத்தல் மேல ஏன் அவ்வளவு கோபம் வருது? அல்லாஹ்க்கு ரோஷம் வருது. அல்லாஹ்க்கு அல்லாஹ் கடுமையான கோபம். நபிமார்களின் மனைவிமார்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறானே. நபியினுடைய தந்தை இப்ராஹிமின் தந்தை மன்னிக்க மாட்டேங்கிறானே. ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர் நரகத்துக்கு போடுவானே. நூஹ் நபியினுடைய மகன் போடா நரகத்துக்குட்டானே. இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின். நூஹே, அவன் உன் பிள்ளையே கிடையாது, போ. எவனை போய் உன் பிள்ளைங்கற அப்படின்றான் அல்லாஹ். அவன் பிள்ளை அவன். நூஹ் நபி என்ன செய்யறாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் இன்னபனி மின் அஹ்லி, என் பிள்ளை என் குடும்பம், என் பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அவன் பிள்ளை இல்லைன்னா அல்லாஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல. அவன் அல்லாஹ் மறுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னுடைய தூதரு, என்ன அவன் மறுத்துட்டு இருக்கான்? அவனை போய் உன் பிள்ளைங்கிற, எவனை போய் சொல்ற? இப்லீஸ் அவன். வஹால பைனஹுல் மௌஜ் ஃபகான மினல் முகரக்கின், படு பயங்கரமான அலை ஒன்று வந்தது, நாசமாக்கப்பட்டான், மூழ்கடிக்கப்பட்டான். நூஹ் நபியுடைய மகன் நூஹ் நபிக்கு முன்னால. ஏன்? இணை வைத்தல். அல்லாஹ்வுடைய சக்தியை வழங்கல. ஆக இணை வைத்தல் என்பது சாதாரண விஷயமா நீங்க நினைக்கக்கூடாது. இந்த இணை வைத்தல் சர்வ சாதாரணமாக இந்த மௌல்துகளில் கையாளப்படும். அவுலியாக்கள் கையேந்த சொல்வான், நபிமார்கள் கையேந்த சொல்வான். பசத்து காஃபா பாக்கத்தி வன் நதமி, கவலை என்ற கையை நான் விரித்து விட்டேன், ஓடி வந்து எனக்கு காப்பாதுங்கம்மா. என்ன அந்த யா நபி ஸல்லல்லாஹு அன்த கஃபாருல் ஹதாயா வ துனூபில் மூபிகாத், அழிந்து விட்ட பாவத்தை விட்டு எங்களை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டுமா? கஃபிரு அன்னி துனூபி, என் பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும், நீக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ் அம்மா. என்ன இப்படி நிறைய அப்படி வந்துட்டே இருக்கும் வரிசையா. இது மாதிரி வார்த்தையாக தான் லாகத் பியல் அஸ்பாப் ஃபஜிது ஹாதல் பாபு கபிலுல் அஸம்மா. காரணங்கள் கஷ்டங்கள் என்ற கஷ்டங்கள் எனக்கு, அதாவது
என்னுடைய காரணங்கள் எல்லாம் இறுகி விட்டன. லாகத் பியல் அஸ்பாப், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், துன்பத்திற்கு மேல் துன்பம் வந்து விட்டது. ஃபஜித்து ஹாதல் பாப், இதோ உங்கள் வாசலுக்கு ஓடோடி வந்து விட்டேன்பா. நீ எங்கே 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 ஷாஹுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானேங்கன்னு அதே சொல்றான். ஃபஜித்து ஹாதல் பாப், உங்கள் வாசலுக்கு நான் ஓடோடி வந்து விட்டேன்மா. கப்பிலுல் ஆத்தா, வாசல்ல முத்தம் போடுவான். தர்கா வாசல புச்சு 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 அடிப்பான். எதுக்கு அடிக்கல? தர்கா வாசல பார்த்திருக்கீங்களா? இந்த சாதாரண சில பேர் இந்த தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம்பா, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு உடன்பாடு கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம்பா பார்த்திருக்கீங்களா சில பேர்? அதே அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். ஏண்டா திடீரென்று நீ ஒரு வாகனத்திலே போய்கிட்டு இருக்க, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். கடல் நடுவில் பயங்கரமான வைதா வஷ்யம் மூஜும் கப்புலல் தஅவுல்லாஹ் முஹலிஸன் லஹுத்தீன், பயங்கரமான அலைகளுக்கு இடையிலே கப்பல்கள் மாட்டும் பொழுது யாரை அழைப்பீர்கள் அப்படிங்கிறாங்க. நீங்க ஒரு கடல்ல போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிளேட்ல போறீங்க, பயங்கரமான காற்று மின்னல், எப்ப எது நடக்க யாரை கூப்பிடுவோம்? யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அப்படித்தானே கூப்பிடுவோம். அந்த கஷ்டத்தை விட்டு நீக்கி வீட்டுக்கு வந்து பக்கத்துல வீடு மக்களோட இருக்கும்போது தலைவலி வந்தா யா முஹீதீனே அட பாவிங்கிறாங்க. ஏன்னா கஷ்டத்துல அல்லாஹ்வை கூப்பிட்ட, துன்பத்துல ஓடிடு வந்து ரப்புல் ஆலமீன் வீட்டுல இருக்கும்போது வர மாட்டானா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். துன்பத்தில் இருக்கும் பொழுது அது அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறான். சில பேர் ஒரு லாரியை ஓட்டுறான், லாரி தான் தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம். அதான் லாரியில ஏறும் பொழுது சில கண்டக்டர் டிரைவர்களை பார்க்கலாம், பஸ்ல ஏறும் பொழுது அந்த வாசல் படி முத்தம் ஆரம்பிப்பான். பார்த்திருக்கீங்களா? காரணம் அதை கடவுள்னு நினைக்கிறான். இந்த மாதிரி முட்டாள்தனத்துல போகும். உள்ள போய் திடீர்னு பயங்கர 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும் பொழுது திடீர்னு பிரேக் அறுந்து கண்ட்ரோல் இழந்து போகுது. என்ன செய்யுமா? வருது கண்ட்ரோல் இழந்து போகும்பொழுது பஸ்ஸே காப்பாத்துமான கடவுள் எம்பியா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு வீடு கட்டுறீங்க, பூசணிக்காய தொங்க விடுறான் வீட்டுக்கு முன்னால, தண்ணிக்காய தொங்க விடுறான். என்ன கந்திஷ்டி கழிப்பாமா? கந்திஷ்டி கழிப்பான் 30 லட்சம் ரூபாய் வீட்டை 30 ரூபாய் பூசணிக்காய் காப்பாத்துன்னு நினைக்கான். ஒரு பூகம்பம் மெதுவா ஆடுது அந்த வீட்டுல, என்ன செய்வேன்? குபீர்னு பள்ளி அடிச்சு யாருன்னு வெளியே ஓடி வந்த பூசணிக்காயே என்ன காப்பாத்தணும் சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க. யாரடா கூப்பிடுவேன்? பூசணிக்காய கூப்பிடுவியா? லாரியை கூப்பிடுவியா? இப்பவே இருக்கு பேசிட்டு இருக்கோம். ஒரு நடுக்கு லேசா கட்டுறான்னா என்ன செய்வோம்? யாரெல்லாம் உள்நச்சு ஓட மாட்டான மனுஷன். அல்லது கடவுள் கொள்கை அதை யாரெல்லாம் சொல்லாத கடவுளைனாலும் சொல்லுவோம். ஒரு முஸ்லீமா இல்லாத கடவுளே என்ன காப்பாத்துமா? இந்த மாதிரி என்ன செய்வாங்க? கடவுள் நம்பிக்கைகள் இந்த மாதிரி ஒரு வீணா போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு இணை வைத்தலுடைய ஆரம்பம் எங்கே நடைபெறுகிறது பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணை வைத்தல் இருக்குல்லங்க, ஷிர்க், அந்த ஷிர்க் எங்க ஆரம்பிக்குது அங்கிருந்து கிள்ளி எறிவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த யோகம் வருதுன்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க தெரியுமா? யோகம்னா என்னங்க? என்ன சொல்ற யோகத்துக்கு? நல்ல நேரம், கெட்ட நேரம், நல்ல ராசி, நல்ல ராசிங்கிறான்ல யோகம். என்னை பார் யோகம் வரும், இப்படி கழுத போட்டா மாட்டிருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? என்னை பார் யோகம் வரும், கழுத போட்டா மாட்டிருப்பான். என்னை பார் யோகம் வரும், கழுத போட்டாவில் வச்சுக்கிட்டா யோகம் வருமா? கழுத போட்டாக்கு யோகம் வந்தா அந்த கழுத சொந்தமா மண்ணா 10 கழுத வச்சிருக்கான், அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும் நினைச்சு பார்க்க மாட்டான். என்னடா சொந்தமா 10 கழுதையை வச்சிருக்கான், அவனுக்கு சோத்துக்கு வழியே காணும், போட்டா வச்சுட்டு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு. எங்க ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மழை வரணுங்கிறதுக்காக கழுதைக்கு கல்யாணம் முடிப்பாங்க. கழுதைக்கு கல்யாணம் நெல்லை மாவட்டத்தில் சில ஊர்கள்ல. முஸ்லிம்கள் என்ன சொன்னா யானையில கொடி எடுப்போம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தண்ணி இல்லைன்னு வைங்க, யானையில கொண்டு வந்து பெரிய கொடியை ஏத்தினாட்டா தண்ணி இல்லை, அவன் கழுதை கல்யாணம் முடிக்கான். இவன் என்ன செய்வான்? யானையில கொடி எடுத்து போவான் மழை பெய்யலைங்கிறதுக்கு. சரி கல்யாணம் முடிச்சாச்சு, கழுதை ஓவரா மழை பெஞ்சிடுது. எங்க பார்த்தா வெள்ளப்பெருக்கா இருக்கு, என்ன செய்யறது? கல்யாணம் முடிச்ச கழுதை தலா கூட சொல்லுவேன். 2 கழுதையை கூப்பிட்டு அத்தலா சொல்ல போறியா? அப்ப கொடி எடுத்திய மலைக்கு அது திருப்பி ரிவர்ஸ் எடுக்க போறியா? எடுத்துட்டு பின்னாடி போக போறியா? என்ன பண்ண போற? பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனம் எங்க கொண்டு விடுது பாருங்க. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோ கலாச்சாரமே கூடாது நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு போட்டோவே வேண்டாம். ஏன் போட்டோவை தடுத்தாங்க? யோசிச்சு பாருங்க. எங்க இணை வைத்தல் பிறக்குதுன்னு பார்ப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய மூடத்தனம் எங்க உருவாகுது அங்க கிள்ளி எடுத்துருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திருக்கீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? போட்டோ கூடாதுங்கிறாங்க. இப்ப தவிர்க்க முடியாம அது மேல பக்தி இல்லாம சாதாரண பணத்துல கூட உருவம் இருக்கதான் செய்யுது. இப்ப இங்க எத்தனை உருவம் இருக்கு, இதை நம்ம மதிக்கல. இந்த உருவத்தை அவன் வச்சவன் மதிச்சுட்டு போறான். பணங்கள்ல உருவப்படம் இருக்குது,
அதை நம்ம கண்டுக்கல. இதை ஏன் கூடுங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விதமாக காட்டுகிறார். ரசூலா வந்து ஒரு வீட்டுக்கு வர்றாங்க, ஆயிஷா நாயகி இருக்காங்க. டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியது என்று வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திரைச்சீலையில உருவப்படம் இருக்குது. திரைச்சீலை துணியில தொங்க விட்ட திரைச்சீலை உருவப்படம் இருக்கு. ஹதக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அதை கிழிச்சிட்டாங்க. அந்த திரைச்சீலை கிழிச்சு கூட வச்சுட்டாங்க. ஆயிஷா நாயகி அந்த துணியை எடுத்து 2 கிழிச்சு தலையணை உரையா தைக்கிறாங்க. 2-3 தலைவணி உரை தச்சு போடுறாங்க. தச்சு போட்ட பிறகு உருவம் சிதையவில்லை, அந்த தலைவாணியில அப்படி இருக்கு. கிழிக்கும் போது உருவம் செதஞ்சிருச்சுன்னா உருவத்தை பார்த்தா தெரியுது. உருவம் ஒரு பாதி உருவம் அரை போட்டா இருக்குல்ல, அது மாதிரி வச்சுக்கிட்டு கிழிச்சு இப்படி தச்சு போட்டுருக்காங்க. அந்த உருவ சிலை தலைவாணி உரையில இருக்கு. அந்த தலையணை உரையில் தான் ரசூலுல்லாஹ் தலை வைத்து படுப்பார்கள், சாய்வார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் நிறைய இருக்கு. அது என்ன, நாளும் பொழுது கிழிக்கிறாங்க, தலைவாணி உரையா இருக்கும் பேசாம இருந்தாங்க. நாளும் பொழுது அது மதிக்கத்தக்கதாக ஆகிவிடுகிறது, மதிப்புன்னு ஆகிரும். கிழிச்சு தலைவாணி உரையா போட்டா அதுக்கு எவன் மதிப்பு கொடுக்க போறான்? மதிப்பை கொடுப்பான், காலில் போடுவோம், கையில போடுவோம். இப்போ பேப்பர்கள் எத்தனையோ உருவப்படம் இருக்கு, மதிக்கவா செய்யணும்? தரையில கிடக்கும், எடுப்போம், சர்க்கரையை மடிப்போம், சோத்த மடி எதையா மடிப்போம், அது மதிப்பு இருக்காது. அது ஸ்பெஷலாக மாற்றப்படும் பொழுது மதிப்பு வரும். அதை எடுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்ப தெரியும் தெரியுமா உங்களுக்கு? இந்த இணை வைத்தல் இது எப்ப வரும் தெரியுமா? இப்ப உங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து நீங்க உங்க புருஷனுடைய போட்டோக்களை எடுத்து வச்சிருப்பீங்க. இப்ப சும்மா பால் சும்மா வச்சிருப்பீங்க, கிட்டத்தானே இருக்காது. அவங்க பொண்டாட்டி போட்டோ வச்சு சுர போட்டுருவீங்க. ஒரு காலத்துல ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் உங்க புருஷன் மூத்தா போயிட்டாருன்னு வச்சுக்கோம். அந்த மூத்தா போவாங்களே எல்லாரும். மூத்தா போன பிறகு ஒரு 4 வருஷம் சென்னா அந்த போட்டோவை தேடுவீங்க. எந்த போட்டோவை? உங்க புருஷன் போட்டோ எடுத்து மூலையில கிடக்குமே, மெதுவா எடுத்துட்டு வருவீங்க. என்ன அழகா செஞ்சுட்டு இருக்கா ஆரம்பிப்போமா? பார்த்து கொஞ்சம் ரசிகாரமானவர், சின்ன வயசுல 30 வயசு கல்யாணம் முடிச்ச புதுசு எப்படி இருந்தா பாரு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அதோட நிக்க மாட்டோம். அதை கொஞ்சம் ஃப்ரேம் போட்டோம் வீட்டுல ஒரு மூலையில உங்க வாப்பா போட்டா இருக்கட்டும்னு வச்சிருவோம். அது எப்ப வேலை செய்யும் தெரியுமா? உங்களுக்கும் உங்க பையனுக்கும் சண்டை வரும். ஒரு கல்யாண பிரச்சனை சண்டை. நீங்க ஒரு பொண்ணை கட்டணும், அவன் ஒரு பொண்ணை கட்டணுமா, நீங்க பணத்தை இப்படி செலவழிங்க, அவன் வேண்டாம், இப்படி உங்களுக்கும் உங்க பையனுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு சண்டை வரும். சண்டை வந்து நல்ல சண்டை முடிஞ்ச பிறகு நீங்க என்ன செய்ய? அந்த ரூம்குள்ள தனியா போய் அந்த போட்டா முன்னாடி நீங்க விசாம போய் சேர்ந்துட்டிய. இவங்கள்ட்ட கிடந்து நல்லா கஷ்டப்படும். உங்களுக்கு என்ன தெரியும்? யார்கிட்ட? போட்டாட்ட. அப்ப போட்டோக்கு ஏதோ சக்தி இருக்கிறது போலவும் நீங்கள் என்ன வந்து சீக்கிரமா கூட்டு போயிருங்க. யார்கிட்ட? போட்டோவில். ஒருதான் முதல்ல உயிரோட இருக்கும்போது போட்டோ இருந்துச்சு, அப்ப கூட்டுவாங்க கொண்டியானே, அப்ப சக்தி இல்லைன்னு விளங்குறான். மூத்தா போன பிறகு போட்டோக்கு ஏதோ தன்மை இருக்கிறது போல. அப்போ வந்து இப்பவும் உங்க அத்தா என்ன பார்த்துட்டு தான் இருக்கா, அந்த போட்டோ செலவு சொல்லுவாங்க, அதுக்கு மாலை மரியாதை இப்படி வந்து அதற்கு ஒரு சாதாரண அட்டைக்கு ஒரு சக்தி வரதான் நினைச்சிருவான் மனுஷன். இதைத்தான் நபிகள் முதலில் கிழித்து விடு, மதிப்பு கொடுக்காது அதுக்கு. அத மாதிரி இங்க யாரோ ஒரு ஷேகாமா அவர் போட்டோ வச்சா பறக்கத்துன்னு நினைக்கிறான். இந்த ஊர்ல இருக்காம யார் அது? தூத்னானா அவர் போட்டோ வச்சா பறக்கத்தான். கழுத போட்டோ வச்சாலும் சரி, இவர் போட 2 ஒண்ணுதான். கழுத போட்டோ வச்சு என்னை பாரு யோகம் வருங்கிறானே, பறக்கத்துனா அப்படி பெரிய பறக்கத்து இருக்குன்னா அவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாயத்தை வாங்குங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். தாயத்தை விற்கிறான் இல்லைங்க, ஒரு 500 தாயத்தை தொங்க போட்டிருப்பான். இந்த தாயத்தை கட்டி பாருங்க, அப்புறம் பாருங்க செல்வம் கொளிக்கிறதம்மா. ஒரு தாயத்துக்கு செல்வம் கொளிக்குது. அவன்கிட்ட ஆயிரக்கணக்கான தாயத்து இருக்கு. அவன் பெரும் கோடீஸ்வரனா இருக்கணும். உங்கள்ட்ட 10 ரூபாய் எங்க இருக்கான்?
பெரும் கோடீஸ்வரன் இருக்கிறவன் இப்படி வருவானா? நடந்து வரக்கூடாது, ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கணும். யாரு? தாயத்தை அவர் ஹெலிகாப்டர் வந்து இறங்காரு, ஃபியட் கார்ல வந்து அப்படி இறங்கணும். இன்னைக்கு வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு வரணும், தாயத்துக்கு போறாங்கணும். ஒரு தாயத்து கோடிக்கணக்கான ரூபா வருது. ஒரு தாயத்து கோடிக்கணக்கு வரணும், பல தாயத்து லட்சக்கணக்கு. இவர் போட்டோக்கு பழக்கத்தினா அவர் இன்னைக்கு கர்நாடகா இந்தியாவுக்கு பிரதமரா இருக்கணும். மொத்த சவுதி துபாய் மொத்த எண்ண கணக்கு இவர் வேலை இருக்கணும். உங்களுக்கு இப்படி லட்ச லட்சமா தர்ற ஆளுக்கு அவருக்கு அவர் போட்டா கூட போறணும் சாதாரண ஒரு விஷயம். இப்படி நம்புவது கூட ஈமான் வந்து நாசமா போயிடும். நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒரு பரக்கத்து என்பது இறைவனால் வகுக்கப்பட்டது. இறைவன் தான் நம்ம பரக்கத் செய்யணும். ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் மனுஷன் உருவாக்க முடியுமா? ஏதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் உலகத்தில் இருக்கா? நான் கேட்கிறேன். இப்ப இருக்கு இந்த டைம், இந்த மணி என்ன 1:05. இந்த டைம் நல்ல நேரமா கெட்ட நேரமா சொல்லுங்க பார்ப்போம். தெரியல. சில பேர் செத்துக்கிட்டு நடப்பான், சில வீட்டுல கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். கல்யாணம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் கருமாதியும் நடக்கும். அப்ப நல்ல நேரமா கெட்ட நேரமா? ஊரெல்லாம் ஒரே கஷ்டம். அப்படி வச்சுக்குவோம். எங்க பார்த்தாலும் நோய், நொம்பலம், பிள்ளைகளுக்கு காய்ச்சல், தும்பல், சளி. யாருக்கு? பிள்ளைகளுக்கு. மொத்த இந்த ஊரும் சிமோகா ஃபுல்லா அப்படி இருக்குன்னு வச்சுக்க. நம்ம என்ன சொல்லுவோம்? மோசமான காலம், கெட்ட நேரம். நீங்க ஏன்னா மெடிக்கலுக்கும் டாக்டருக்கும் நல்ல நேரம், செம வருமானமா இருக்கும். நீங்க எதை கெட்ட நேரம்னு சொல்லி அழுவுறீங்களோ மெடிக்கல்காரன் சிரிப்பான். சீசன் வரட்டுமா மெடிக்கல்காரன்? அப்ப என்ன அர்த்தம்? சீசன் வரட்டும் பணம் தர. அப்பனா ஊருக்குள்ள நோய் வரட்டும்னு அர்த்தம். மெடிக்கலை பொறுத்தவரை சீசன் வரட்டும்னா அப்போ குறிப்பிட்ட ஒரு நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரமாக இருக்காது. ஒரு நேரத்தில் சிலருக்கு நல்லது நடக்கலாம், சிலருக்கு கெட்ட நடக்கலாம், சிலருக்கு ரெண்டுமே நடக்காம இருக்கலாம். இது அல்லாஹுடைய கையில். அல்லாஹ் இதெல்லாம் வந்து இறைவனையுடைய வேற ஏதோ கடவுள் இருப்பது போல அவன் ஒரு நேரத்தை அனுப்பது போல கொண்டு போய் விட்டுரும். இணை வைத்தலுடைய சாயல் கூட. விபச்சாரம் செய்யறது பயங்கரமான பாவம், கொலை செய்யறது பயங்கரமான குற்றம், வட்டி வாங்குறது கொடூரமான பாவம், பன்னிக்கறி சாப்பிடுறது ஹராம். இதைவிட பயங்கரமான பாவம் ஒன்று இருக்குமானால் அது இணை வைத்தல் என்ற இறைவனுக்கு நிகராக யாரையும் நினைப்பது, இறைவனுக்கு இறைவனுடைய சக்தியை யாருக்கும் கொடுப்பது, இறைவனத்தில் எதை கேட்க வேண்டுமோ அதை இறைவனை தவிர வேறு யாரிடத்தில் கேட்டாலும் அது பன்றிக்கறி சாப்பிடுவதை விட, சாராயம் குடிப்பதை விட, விபச்சாரம் செய்வதை விட, கொலை செய்வதை விட, கொள்ளையடிப்பதை விட, எல்லாத்தையும் விட பயங்கரம். அதுக்காக மற்றது சரி நான் சொல்ல வரல. ஒரு சாதாரண பீடிக்கு பயப்படக்கூடிய நீங்கள், சாராயம் குடிக்க பயப்படக்கூடிய நீங்கள், ஒரு ஹராம செய்வதற்கு பயப்படக்கூடிய நாம், இறைவன் படும் பாதகமான செயல் என்ன அளவுக்கு? உலகம் அழிந்த பிறகு, மனிதன் இறந்த பிறகு, நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. இணை வைத்து விட்டால் மன்னிக்க வாய்ப்பே இல்லை. இறந்த பிறகு உயிரோடு இருக்கும் பொழுது பாவமன்னிப்பு கேட்டு திருந்தோம் சொன்னா உலகத்தில் கூட அல்லாஹ் இணை வைத்தல மன்னிச்சிருவான். நாம் மூத்தாவதற்கு முன்னாலே பெரும் பாவங்களை விட்டு, குறிப்பாக இணை வைத்தலை விட்டு தவிர்த்து கொள்ள அந்த அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடி, யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான உன் நபியினுடைய வழிப்படி நான் நடக்க எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக நம்ம கேட்போம். அதுபோன்ற நல்ல வழி அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ,
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 0442521526. Allah